இன்னைக்கு நம்ம சேனல்ல இது வரைக்கும் யாருமே பாத்துறாத ஒரு வித்தியாசமான படத்தை தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட பேரு அன்வெல்கம். 2022 ரிலீஸ் ஆன படம் தான். இந்த படத்துல வர காட்சிலாம் கண்டிப்பா சொல்றேன், ஏதோ ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும், உங்க மனசை பாதிச்சிருக்கும். அப்படி ஏதாவது உங்க வாழ்க்கையில் நடந்திருந்தா கீழே கமெண்ட்ல எஸ்ன்னு போட்டுருங்க. அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த படத்துல ஹாரர், சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்டட் இந்த மாதிரி தரமான சீன்லாம் இருக்கு. அதனால மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம இந்த படத்தை திறந்து பாருங்க. புதுசா நம்ம சேனல் வந்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கொடுத்துருங்க. உடனே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப இந்த கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல லண்டன்ல ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்க. எடுத்த எடுப்புல நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு மாயா. அப்ப அந்த பாத்ரூம்ல இருக்கும்போது இந்த கர்ப்பமா இருக்கமா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பேடை வச்சு இவளு செக் பண்ணிட்டு இருப்பா. ரொம்பவே ஆவலா இருப்பா. அதே நேரம் கிச்சன்ல புருஷ வேற இவளுக்காக சமைச்சிட்டு இருப்பான். அவனு ரொம்ப ஆவலோட இருப்பான். இவளு அந்த பேடை செக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறான். அப்ப இவங்க ரெண்டு பேரும் முகத்தை பார்த்தா ரொம்பவே பதட்டமா இருப்பாங்க. எங்க பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமானு இவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு பதட்டம். அப்போன்னு பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேடை எடுத்து பார்த்தா அதுல பாசிட்டிவ் வரவும் இதை பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பயங்கரமான சந்தோஷத்துல மாறி மாறி முத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதை கொண்டாடுறதுக்காக புருஷங்கார நினைச்சுனா வெளியே போய் ஒரு பீரை வாங்கிட்டு வரலான்னு இவனு வெளியே வரும். அப்படி கடைக்கு முன்னாடி அதே ஏரியா சேர்ந்த ஒரு 3 ரவுடி பயலுக அந்த கடை முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ கடைக்கிட்ட வரமே இவங்க 3 பேரும் நம்ம ஹீரோட்ட வம்பு பண்ணுவாங்க. ரொம்ப லந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப சேட்டை பிடிச்சவங்க. ஆனா இவனு கண்டுக்காம கடைக்குள்ள போயிடறான். அங்க இருக்க அந்த பீரை எடுத்துட்டு வெளியே வரும்போது மறுபடியும் நம்ம ஹீரோ நிப்பாட்டி அவங்க கிட்ட வம்பு எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இவன் போற போக்குல என்ன சொல்லுவானா, என்னோட மனைவி கர்ப்பமா இருக்கா, நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கு, தேவையில்லாம என்ன சீண்டான்னு சொல்லி போற போக்குல அந்த கையை காட்டிட்டு போயிடறான். இவன் பண்றத பார்த்ததுமே இந்த ரவுடி பயலுக்கு ரொம்ப காண்டாயிருது. அதுல குறிப்பா ஒருத்தன் ரொம்ப கோவக்காரன் போல. அப்ப நம்ம ஹீரோ முறைச்சிட்டு இருக்க கட் பண்ண அபார்ட்மெண்ட்ல நம்ம ஹீரோயின் பாத்ரூம்ல இருப்பா. தான் கர்ப்பமா இருக்கிறத நினைச்சு இவ ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்க. அது கொஞ்சம் கூட நிலைக்கல. அப்ப புருஷனோட அலற சத்தம் பயங்கரமா கேட்டுட்டு இருக்கு. அந்த ரவுடி பயலுக இவனை போட்டு அடினே அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப இதை கேட்டது இவ வெளியே வராம உடனே அந்த டோரை லாக் பண்ணி போலீஸ்க்கு வேற கால் பண்ணிடுறான். ஆனா போலீஸ் போன் எடுத்துறாங்க. இவளு நடக்கிறத சொல்லி அந்த அட்ரஸ் சொல்லிடுறா. அதே நேரம் பார்த்து பாத்ரூம் கதை உடைச்சு நம்ம ஹீரோனை தரத்தனை இழுத்துட்டு போய் அவளை போட்டு அடினே அடிச்சிட்டு இருப்பாங்க. குறிப்பா அந்த 2 பேருமே அவளோட வயித்துல மாறி மாறி அடிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப பதறி போய் அவனு கதற ஆரம்பிச்சிடான். டே வேணாண்டா, அவ கர்ப்பமா இருக்கா, அவளை ஒண்ணும் பண்ணாதிரான் இவன் கத்திட்டு இருப்பான். இவன் மூஞ்சி முறையில அடிச்சு உடைச்சிருப்பாங்க போல. ஒரே ரத்த காடா இருக்கும். அப்பதான் என்ன செய்யறான் நம்ம ஹீரோயின் அங்க கிச்சன்ல இருக்க அந்த கத்தி எடுத்துக்கிட்டு இவங்க 3 பேரையும் மிரட்ட ஆரம்பிச்சிடா. பக்கத்துல வந்தா குத்திடுவான்னு இவளும் பயங்கரமா விரட்டிட்டு இருக்க. அப்ப அந்த 3 பேர்ல ஒருத்தன் ரொம்ப திமிரு பிடிச்சுவன். நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்கலான்னு இவனு பக்கத்துல வருவான். ஆனா கையில இருக்க கத்தியை பார்த்ததும் இவன் கொஞ்சம் பயந்துகிட்டு அவன் கையில வச்சிருந்த கத்தியை கிச்சன்ல கீழே போட்டான். எங்க என்ன குத்து சொல்லி இவனு மிரட்டிட்டு வர அவன் தன்னோட தாடியில வேற கத்தியை வச்சிடான். இன்னும் கொஞ்சம் நான் இறக்கிடலாம், ஆனா அவன் என்ன நினைச்சான் தெரியல, அவன் அப்படியே விட்டுருவான். அப்ப அந்த திமிரு பிடிச்சவன் நம்ம ஹீரோனை பார்த்து கெட்ட கெட்ட வார்த்தையை போட்டு அசிங்கமா பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த போலீஸோட வண்டி சத்தத்தை கேட்டதுமே அவனு வெளியே போயிடறான். அவன் போனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிடறாங்க. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. இப்படித்தான் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் திடீர்னு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அப்படியே இவங்க அழுதுட்டு இருக்க இந்த படத்தோட டைட்டில போட்டு அதே லண்டன்ல ரொம்ப தூரத்துல இருக்க ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்துக்கு தள்ளி ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டோட பின்பக்கமா ஒரு பாட்டியம்மா இறந்திருப்பாங்க. இந்த பாட்டியம்மா தான் நம்ம ஹீரோட பாட்டியம்மா. இவங்களுக்கு கார்டியனா இருக்கிறது ஒரு லேடி. இவங்களோட பேரு மேவ். அந்த பாட்டியம்மா இறந்ததை நினைச்சு இவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அப்பதான் பார்த்தா அந்த கோட்டைக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு மறைஞ்சு இவங்கள பாத்துட்டு இருக்கும். ஆனா அது என்ன ஏதுன்னு நீங்களும் கண்டிப்பா போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி சில மாசங்கள் கழிச்சு நம்ம ஹீரோயினும் இந்த கிராமத்துக்கு வர்றதுக்காக அவங்க ஏற்கனவே தங்கியிருந்த அந்த பிளாட்ஃபார்த்தை விட்டு ரொம்ப தூரமா டிராவல் பண்ணி இந்த கிராமத்துக்கு வந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் அவளால மறக்க முடியல. அதனால அங்க இருந்த நம்ம சேஃப்டி இல்லன்னு இவங்க 2 பேருமே அந்த பாட்டியம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் நேரம் மாசமா இருப்பா. அப்ப அந்த வீட்டை பாத்துக்கிட்டு இருந்தது அந்த ஆண்டி தானே. நம்ம ஹீரோ ஹீரோட்ட பேசிட்டு இருப்பாங்க. நல்ல விதமா நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ ஹீரோனும் இந்த வீட்டை நல்லா சுத்தி பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. இருந்தாலும் வீட்டுல ஒரு சில வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஆண்டி நம்ம ஹீரோனை பார்த்து பின்பக்கம் இருக்க அந்த கோட்டை பக்கம் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த கோட்டையில பார்த்தா ஒரு சின்னதா ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில அவங்க தினமும் உங்க பாட்டி கல்லீரல் வைப்பாங்க. இந்த காட்டுக்கு பின்னாடி ஒரு விசித்திரமான குள்ளர்கள் இருக்காங்க. அவங்க தினமும் இரவுல வேட்டையாட வருவாங்க. கண்ணில் படுறது எல்லாத்தையுமே அவங்க அத்தனை பேரை வேட்டையாடுவாங்க. அதனால தன்னோட வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அந்த வீட்டு வாசல்லையே கல்லீரல் வைப்பாங்க. அந்த கல்லீரலை சாப்பிட்டுட்டு அதுங்களும் போயிரும். இப்படித்தான் அவங்க பாட்டியம்மா பண்ணிருக்காங்க. அதே இது நீங்களும் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராது. இத பத்தி சொல்லுமே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சாக்காயிரும். இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்புற மாதிரி இல்ல. கல்லீரல்னா மனுஷனோட கல்லீரல் இல்ல. அவ வைக்க சொன்னது ஒரு மிருகத்தோட கல்லீரல் தான். இது எல்லாத்தையும் நாடி சொன்னதுக்கு அப்புறம் அவளும் வெளியே போயிடுறா. அப்ப போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை நம்ம ஹீரோ சுத்தம் பண்ணிட்டு இருப்பான். அப்படி சுத்தம் பண்ணும் போதுதான் நம்ம ஹீரோட ஜன்னல் பக்கம் வருவோம். அங்க ஏதோ ஒரு போட்டோ கிடைக்கும். அந்த போட்டோ பார்த்ததும் நம்ம ஹீரோட்ட காட்ட அவன் இதை பார்த்ததும் என்னோட பாட்டியோட மகதான் சொல்லுவான். அந்த போட்டோல ஒரு சின்ன புள்ள இருக்கும். கையில வேற டெடி பியர் பொம்மை வச்சிருப்பா. இதை பார்த்துட்டு அண்ணாந்து பார்த்தா கூரை மேல ஒரு பெரிய ஓட்டை இருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் சரி பிரச்சனை இல்ல, நாளைக்கு யாரையா கூட்டு வந்து என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் பாத்துடலான்னு இவங்களும் பேசிட்டு மண்ணக்கால விடிஞ்சதுமே அந்த கிராமத்து பக்கத்திலே ஒரு கடை இருக்கும். கடையில ஏதாவது பொருள் வாங்கலான்னு இவங்க 2 பேரும் அந்த கடைக்கு வந்திருப்பாங்க. அப்ப அங்க இருக்க அந்த பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கடைக்காரரோ நீங்க புதுசா வந்திருக்கீங்க, என்னோட ஊருக்கு வந்திருக்கீங்க, என்னோட கிஃப்டா இருக்கட்டும்னு இவரு ஃப்ரீயா
ஃப்ரீயா கொடுத்துறாரு. இவங்க இதை வாங்கிட்டு நேர வர்ற வழியில இந்த வீட்டை வேலை பாக்குறதுக்காக ஒருத்தனை பார்க்க வந்திருப்பாங்க. அங்க ஏதோ பாக்குறதுக்கு பழைய பழைய கார்லாம் இருக்கும். அந்த காருக்குள்ள இருந்து ஒரு குண்டன் வருவான். ஏதோ குண்டன் சொல்றேன்னு எது நினைச்சுக்காதீங்க. ஒருத்தரை கேலி பண்றதுக்காகவோ இந்த மாதிரி நான் சொல்லல. ஒரு சின்ன அடையாளம். இது மூலமா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அதை தவிர்த்து வேற எந்த ஒரு உருவ கேலியும் கிடையாது. அதனால இதை நீங்க தப்பா நினைச்சுக்க வேணாம். அப்ப அந்த குண்டங்களை பார்த்துட்டு இவங்க மறுபடியும் வர்ற வழியில அந்த ஆண்டியோட பப்புக்கு வந்துறாங்க. அந்த பப்புக்குள்ள போனதுமே அங்க இருக்க அத்தனை பேருமே நம்ம ஹீரோ ஹீரோனை முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதோ ஆள் அடிக்கிற மாதிரி அப்படி பயங்கரமா முறைச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து இவங்க 2 பேரும் ரொம்ப பயந்துடுறாங்க. என்னடா பார்த்தா இவங்களை வெல்கம் பண்றதுக்காக இப்படி ஒரு சர்ப்ரைஸ். அங்க இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோ ஹீரோனை அழகா வெல்கம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆண்டியை பார்த்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. பக்கத்துல ஒரு கிழமை வேற இவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோன் அந்த ஆண்டியை பார்த்து இவ வீட்டுல ஒரு போட்டோ பார்த்திருப்பால, ஒரு குட்டி பொண்ணு. அந்த குட்டி பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சும் கேட்டா அவ சின்ன வயசுல காணாம போயிட்டாலும், எங்க போனா ஏது போனான்னு தெரியல. இப்படி பேசிட்டு இருக்கும் போதான் அந்த வயசானவர் வேற ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர்றாரு. அந்த காட்டை பத்தியும் அந்த சின்ன பிள்ளை பத்தி சொல்ல வருவாரு. ஆனா அந்த ஆண்டி அதை பேச விடாம அவனை வேற விரட்டி விட்டுறாரு. அவன் வேற செம்ம போதில அந்த நாயை விரட்டிக்கிட்டு அவனு வெளியே போயிறான். அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனை தனியா கூட்டிட்டு போய் நான் சொன்னது மாதிரி வீட்டுக்கு பின்பக்கம் அந்த கல்லீரல் வச்சேன் கேட்டா இவளு இல்லன்னு சொல்லிட்டு இருப்பா. கட்டாயது நீ அதை பண்ணித்தாகணும், இதை ஒருபோது நீ மறக்க கூடாதுன்னு சொல்லி அவளை வாணிகை பண்ணிட்டு இருக்க. அப்படியே வெளியே பார்த்தா அந்த கிழமை வேற பிடிப்பதில் அப்படி உளறிட்டே வருவான். அந்த நாய் வேற அந்த காட்டு பக்கம் ஓடிடுது. அப்ப அந்த நாயை தேடி இவன் அந்த காட்டுக்குள்ள போயிடறான். அது வேற ரொம்ப தூரம் போயிருது போல. இவன் அந்த காட்டுக்குள்ளேயே வந்துடுறான். அப்ப ஏதோ ஒண்ணு அந்த காட்டுக்குள்ள வரதும் இதை பார்த்து அந்த வயசானவரை அப்படி தட்டு தடு மாதிரி கீழே விழுந்துறாரு. அப்ப அது பக்கத்துல வரமே இவனும் பயங்கரம் நான் கத்த கட் பண்ணா மறுநாள் காலையில நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவளுக்கு ஏதோ ஒரு கனவு மாதிரி வந்திருக்கும். பயத்துல படக்குன்னு முடிச்சிடறா. அப்ப வெளியே ஏதோ சத்தத்தை கேட்டதும் பக்கத்துல வேற புருஷன் படுத்திருப்பான்ல, அவட மாதிரி தட்டி எழுப்பி வாடா என்னன்னு பாப்போன்னு இவனை வேற இழுத்துட்டு வர. இவங்க 2 பேரும் அப்படி பயந்துட்டு வர உள்ள பார்த்தா இவங்க வீட்டுக்கு வேலைக்கு கூப்பிட்டு இருப்பாங்களே அவன் தான் அந்த குண்டனோட அப்பன். மொத்தம் 4 பேர் வந்திருப்பாங்க. அப்ப அந்த குண்டா இருக்கானே அவன் தான் மூத்தவன். இன்னொருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் 2வது ஆளு, 3வது ஒரு பொண்ணு இருக்கும். இது எல்லாம் இவனோட பிள்ளைங்க போல. இந்த வீட்டை வேலை பாக்குறதுக்காக ஒரு ஃபேமிலியா வந்திருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோனை பார்த்ததும் அவளுக்கு கை கொடுத்துட்டு அடுத்ததா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ அடிக்கடி அந்த ஆளை பார்த்து சார் சார்னு சொல்லாம இவனுக்கு ரொம்ப காண்டாயிருது. கோவத்துல நம்ம ஹீரோனை பார்த்து என்ன அப்படி கூப்பிடாத, என்ன சார் சார்னு கூப்பிடாது, என்ன அப்பான்னு கூப்பிடுன்னு இப்படி திமிரா பேசுமே. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு மூஞ்சி செத்து போயிருது. என்னடா இருந்தாலும் இப்படி பேசுறான்னு அவங்களும் இதை பெருசா எடுத்துக்காம சரி பாத்துங்க நாங்க கடை வர போறோம்னு இவங்க 2 பேரும் அந்த கடைக்கு வந்துடுறாங்க. கடையில இருக்க பொருள் எல்லாம் வாங்கிட்டு கடைசியா அந்த ஈரல் இருக்கும் அதையும் நம்ம ஹீரோன் எடுத்துக்கிறா. அப்ப அது இந்த பக்கம் வீட்டை பார்த்தா வீட்டுல வேலை பார்ப்பாங்க. பார்த்தா இந்த லேடி அந்த பையனை அரட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுல இருக்க பொருள் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு திங்கிறதும், அந்த பையனடானா வீட்டுல இருக்க காசு ஆட்டையை போறதும், பாத்ரூம் நார் அடிக்கிறதுமா இப்படி சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டு வாசல்ல அந்த 2 பையில உட்காந்துருக்கும். அப்ப நம்ம ஹீரோ அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோன் உள்ள போயிடுறா. உள்ள போன பாத்ரூம் போல பார்த்தா அந்த பையன் அந்த பாத்ரூம் நார் அடிச்சிருப்பானே அந்த கப்பு தாங்க முடியாம இவளு இந்த பக்கமா கண்ணாடியில முகத்தை பார்த்துட்டு இருப்பா. அப்படி முகத்தை பார்க்கும் போதுதான் இவளுக்கு ஏற்கனவே நடந்த அந்த கொடுமையான விஷயத்த நினைச்சு இவ ரொம்ப கவலைப்பட்டு இருப்பா. அப்ப யதார்த்தமா ஜன்னல் பக்கம் திரும்புமே ஒரு உருவத்தை பார்த்ததும் இப்ப பயங்கரமா அலற வெளியே நின்று நம்ம ஹீரோவோ அடிச்சு பிடிச்சி என்னாச்சுன்னு ஓடி வந்து பார்த்தா அந்த குண்டு பாய் தான். அதுக்கப்புறம் என்ன இவங்க வீட்டு வேலையை முடிச்சுட்டு இவங்களோட வண்டியில ஏறி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் வீட்டுல ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலோட கதவை தொட்டமே கதை வர பொத்தடின்னு விழுந்துருது. என்னடா வேலை பாத்தீங்கன்னு இவனு கடுப்புல கத்திக்கிட்டு அவனோட ரூமுக்குள்ள போயிடறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோன் ஒரு ஈரல் வாங்கிட்டு வந்திருப்பால அந்த ஈரல் எடுத்துக்கிட்டு பின்பக்கம் வந்துடுறான். அந்த கோட்டைக்கு ஓரத்திலே ஒரு சின்னதா ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில ஒரு தட்டை வச்சு அந்த தட்டு மேல அந்த ஈரலை வச்சிருப்பா. அதை வச்சுட்டு எங்கிட்ட திரும்பறதுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம். என்னடா பார்த்தா அந்த ஈரலை காணும். அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணுதான் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும். ஆனா இது வரைக்கும் அந்த உருவத்தை நீங்க பாக்கல. இனிமே தான் நீங்க அந்த உருவத்தையே பார்க்க போறிய. இவளை இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த எடுத்துட்டு பயந்து ஒரே ஓட்டமா ஓடி போயிடுறான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே வழக்கம் போல வேலைக்கு இவங்க வந்துடுறாங்க. வந்தவன் அந்த குண்டு பைய ஏதோ நீளமா ஒரு கம்பி மாதிரி கொண்டு வருவான். அப்ப நம்ம ஹீரோடு மாடியில வர துணியை மடிச்சிட்டு இருப்பால அந்த கம்பி வச்சு அந்த ஜன்னல்ல வர இடிச்சிடறான். அப்ப பின்னாடி இருந்து டப்புன்னு சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோன் வேற பதறிறா. அதே நேரம் வெளியே பார்த்தா நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்ப அந்த ஜன்னல் உடஞ்சதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வேற செம்மையா கோவம் வந்துருது. அந்த அண்ணன் தங்கச்சியை பார்த்து இவ வேற திட்ட ஆரம்பிச்சிடான். ஆனா இவளை திட்டிமே அவங்க பாட்டுல கேலி பண்ணி சிரிச்சுட்டே இருப்பாங்க. இதை பார்த்து இவனுக்கு இன்னும் கோவம் அதிகமாக அந்த பையில பிடிச்சி அடிக்க போயிடும். அவனு நம்ம ஹீரோ அடிக்க வர அதே நேரம் பார்த்து நம்ம ஹீரோனு தடுக்குமே இந்த சண்டை நின்றுது. அப்ப அந்த குண்டனை பார்த்து உங்களோட தப்பு எதுவுமே இல்ல, இது ஒரு விபத்து தான், இதுக்காக நீங்க சண்டை போடணும் இவனை பார்த்து பேசிட்டு இருக்க. அப்ப அப்பாங்கிற வந்ததுமே இந்த குண்டனை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடான். போட்டு மிதி மிதிச்சிட்டு இருப்பான். தான் புள்ளின்னு கூட பார்க்காம அந்த மிதிப்பான். அப்ப நம்ம ஹீரோனு தான் அந்த குண்டனை அடி விடாம அந்த அப்பாக்கனை தடுத்து அவனை வேற அனுப்பி வச்சிடறான். அதுக்கப்புறம் ஒரு வழியா இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோன் வேற புருஷன் மேல கோவத்துல அவங்க கிட்ட பேசாம வீட்டுக்குள்ள போனதும் ஒரு கூடை எடுத்துட்டு விறுவிறுன்னு வீட்டோட பின்பக்கமா வந்துடுறான். அப்ப அந்த பின்பக்கமா பூ பறிச்சிட்டு இருக்க. அப்ப அந்த கோட்டைக்கு பின்பக்கம் இருந்து அந்த நாயோட குலைக்கிற சத்தம் கேட்கும். இவ்வளவு அந்த கதவை திறந்து அந்த கோட்டைக்கு வேற வெளியே வந்துடுறான். அப்படியே அந்த காட்டுக்குள்ள போக கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த நாய் வேற ஓடி வந்துருது. இந்த நாய் தான் அந்த வயசான ஒரு நாய். அப்ப அவனோட ஓனர் எங்கன்னு கேட்டா அது வேற குலைச்சுக்கிட்டு அப்படியே அந்த காட்டு பக்கம் ஓடிட்டு இருக்கும். இவளு என்ன ஏது பாக்கலான்னு அந்த நாய் பின்னாடி ஓடிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த குண்டன அப்பாங்கார மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிடான். நீ ஒரு வேலைக்கு லாக்கி இல்லடா,
உதவாக்கார திண்ணி பாண்டான்னு இப்படி கெட்ட வாரத்துல போட்டு கிழிச்சிட்டு என் கண்ணு முன்னாடி படக்கூடாது எங்கிட்டா போயிருந்துமே இவனு அழுதுகிட்டே அந்த காட்டு பக்கம் வந்துடுறான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோன் வேற அந்த நாய் பின்னாடி இலக்க ஓடி வந்துட்டு இருப்பா. அந்த நாய் என்னடனா ஏதோ கொஞ்சம் தூரத்துல பாக்குறதுக்கு ஏதோ கூடார மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இவ்வளவு அது என்னன்னு பாக்குறதுக்காக அந்த கூடார பக்கம் வந்துடுறா. பாக்குறதுக்கு ஏதோ சின்னதா இருக்கும். அப்ப எட்டி பார்த்தா ஏதோ குகை மாதிரி போயிட்டு இருக்கும், ஒரே படிப்படியா இருக்கும். ஆனா அந்த நாய் கீழே போயிருது, ஆனா இவளால போக முடியாது. அப்ப உள்ள எதையோ அந்த நாய் பார்த்ததுமே இது வேற பயந்து ஒரே ஓட்டமா ஓடிட்டு இருக்கும். அந்த நாய் பின்னாடி இவள் வந்துட்டு இருக்க. அப்பதான் பார்த்தா அந்த குண்டை உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அப்ப இவளும் பக்கத்துல உட்காந்து என்னாச்சு ஏதாச்சு எதுக்காக அழுதுட்டு இருக்குன்னு கேட்டா, என்னோட அப்பாக்கார மிதிச்சிருப்பான்ல அந்த இடத்த விட்ட காட்டுமே அவன் உடம்பு முழுக்க நிறைய காயமா இருக்கும், ஒரே சகப்பா இருக்கும். இதை நினைச்சு இவன் அழுதுட்டு இருப்பான். என்ன அவங்க ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டாங்க, அவங்கள ஒருத்தர என்ன பார்க்க மாட்டாங்க, கிண்டல கேலி பண்றாங்கன்னு இவனு மனசு உடைஞ்சு பேசிட்டு இருப்பான். சரி என்னடா இப்படி பேசுறான்னு இவளு ஆறுதலா அவன் கைய பிடிச்சு கவலைப்படாத, நீ அவங்கள மாதிரி கிடையாது, நீ ரொம்ப நல்லவனு இவனுக்கு ஆறுதலா பேசிட்டு இருப்பா. ஆனா அந்த குண்டு பையலோ நம்ம ஹீரோன கைய பிடிச்சுக்கிட்டு விடவே மாட்டான். டே கைய விடுறா, டே கைய விடுறானா அவன் கைய விடாம அவளோட கைய வல்கட்டாயமா பிடிச்சி அப்படி இழுத்துக்கிட்டு இருப்பான். இவளு எவ்வளவு போராடிட்டு இருப்பா, என்னோட கைய விடு என்னோட கைய விடுன்னு இவளு போராடிட்டு இருக்க. அவளை அப்படியே கீழே தள்ளி விட்டு இவன் மேல படுக்கவும் ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் அப்படியே அந்த காட்டை காட்டி அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவ வேற வீட்டுக்கு வந்துடா. ஆனா அவளோட முகத்துல பார்த்தா ஏதோ பயங்கரமான ஒரு பதட்டம், ஒரு பயம். இவளு அந்த பயத்தோட வீட்டுக்குள்ள வந்து அந்த ஜன்னலே பாத்துட்டு இருப்பா. பின்பக்க வாசல பாத்துட்டு இருக்க. அப்ப புருஷன் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு அவனு துருவி கேட்க ஆரம்பிச்சான். உங்ககிட்ட ஒன்னு காட்டணும்னு சொல்லுமே திரும்ப புருஷனை கூட்டிக்கிட்டு இவ அந்த காட்டுக்குள்ள போறா. இவளு அந்த காட்டுக்குள்ள வந்து பார்த்தா அந்த குண்டனை காணும். ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இவளு அந்த பயத்துல என்ன சொல்லணும்னு தெரியாம அப்படி திக்கி திணறிட்டு இருப்பா. இவன் அந்த காட்டுக்குள்ள என்ன பார்த்தானே தெரியல. நான் கடைசியா முழிச்சு பார்க்கையில என் கண்ணு முன்னாடி ஏதோ ஒண்ணு வந்துச்சு. ஆனா எனக்கு மூச்சு திணறனால என்னால பார்க்க முடியல. அது அந்த குண்டனை இழுத்துட்டு போச்சு சொல்ல இவ பார்த்த விஷயத்த அவங்கிட்ட சொன்னா அவன் நம்பவே மாட்டான். பதிலுக்கு இவன் வேற அவனோட பொண்டாட்டியை திட்ட ஆரம்பிச்சிடான். நீ சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது, உன்னோட பார்வைக்கு எல்லாம் தப்பா தெரிஞ்சிருக்கு, உன்னோட மன அழுத்தம் தான் இந்த மாதிரி உன கற்பனை வர வச்சிருக்கு, வா வீட்டுக்கு போங்கன்னா இவ வேற நான் பார்த்தது உண்மைன்னு இவன் கிட்ட கதறி சொல்லிட்டு இருப்பா. ஆனா அந்த பையன் சுத்தமா நம்பவே மாட்டான். இவனு பொண்டாட்டி பார்த்து கத்திட்டு நீ வீட்டுக்கு போ நான் பார்க்கு போறேன்னு இவனு பார்க்க வந்துடும். அப்ப அந்த ஆண்டியோட பார்ல இவன் குடிச்சிட்டு இருப்பானா. அதே நேரம் பார்த்து அந்த குண்டனோட தம்பி தங்கச்சி அவங்களும் பார்க்க வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ பார்த்து என்னோட அண்ணன் கடைசியா உன்னோட வீட்டுக்கு தான் வந்தான், அதுக்கப்புறம் அவன் ஆளை காணோம், எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல, நாங்களும் தேடி பார்த்துட்டு இருக்கோம், நீ அண்ணனை பாத்தியா கேட்டா அதுக்கு இவன் ஆமா இல்ல இல்லன்னு சொல்லணும். அதை விட்டு இவன் உளர ஆரம்பிச்சிடான். இவன் உளறத பார்த்து இவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. அப்ப நம்ம ஹீரோ பார்த்து என் அண்ணனை எங்க வச்சிருக்க, அவனை நீ பாத்துருக்க, உனக்கு தெரியும் உண்மை சொல்லு இல்லன்னா உன் மூஞ்சி கால உடைச்சிருவான்னு நம்ம ஹீரோ மிரட்டிட்டு இருக்க. அப்ப அந்த பாரோட ஆண்டி அவளும் வந்து பாத்துறா. அப்ப இவங்களை பிடிச்சி மிரட்ட ஆரம்பிக்கிறான். என்னடா என்னோட பார்க்க வந்து ஏன் ஆளுகளே மிரட்டுறியா, இப்ப நீங்க ரெண்டு பேரும் இந்த பப்போட்டு வெளியே போலனா இப்பவே நான் போலீஸ வர சொல்லுவேன், உங்களை முட்டி தட்டிடுவான்னு இவளு மிரட்டிட்டு இருக்க. கூட அங்க இருந்த ஆட்களும் இவளுக்கு பக்கபலமா நிக்க எதுக்குடா வம்புன்னு இவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுறாங்க. அப்ப அதே நேரம் வீட்டை பார்த்தா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அவளோட முகத்தை பார்த்தா எதைய பார்த்தா 2:30 மணிக்கு இருப்பா. அப்பதான் ஒரு பிளாஸ் பாக்கு அந்த காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா அந்த குண்டை நம்ம ஹீரோனை கீழே தள்ளி விட்டு அவளை ரேப் பண்றதுக்காக முயற்சி பண்ணிருப்பான். அப்ப ஏதோ ஒண்ணு அந்த காட்டுக்குள்ள வந்து இவனை தரத்தன்னு இழுத்துட்டு போயிருக்கும். அதை நினைச்சு இவ ரொம்ப பயந்துட்டு இருக்க. அப்ப எதுக்கு இருக்க அந்த ஜன்னலை பார்த்தா அதுக்குள்ள இருந்து குள்ளமா ஒரு குட்டி சாத்தா வருவான். கையில ஏதோ கீசு மாதிரி கொண்டு வரும். அப்படியே நம்ம ஹீரோனை பார்த்து வர அவள் இதை பார்த்து பயந்து போய் அந்த செவத்துல வேற சாஞ்சிடறா. எங்க அது பக்கத்துல வந்து நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணு பார்த்தா அது நம்ம ஹீரோனை வயித்த மோந்து பார்த்து பேபி உள்ள இருக்குன்னு கையில ஒரு கீசை கொடுத்துட்டு அது வேற வந்த வழி பார்த்து போயிட்டு இருக்கோம். இவ்வளவு வேகமா அந்த மொபைல் எடுத்து அந்த குட்டி சத்தான வீடியோ எடுத்துறா. அது போனதுக்கு அப்புறம் அந்த கீசுக்குள்ள என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தா அந்த குண்டனோட தலை இருக்கும். இதை பார்த்து மிரண்டு போய் பயத்துல அப்படியே அந்த முக்குல உட்கார. அதுக்கப்புறம் புருஷங்கார வந்துடுறான். புருஷன் வந்ததுமே அவனை கூட்டிகிட்டு போய் அந்த ரூம்ல இருக்க அந்த கீசை காட்டவும் இவனு அதுல உள்ள தலையை பார்த்து அப்படி மிரண்டு போயிடும். அது என்னன்னு பதற ஆரம்பிச்சிடறான். அப்பதான் நம்ம ஹீரோன்னு சொல்லுவா, நான் தான் அப்பயே சொன்னேன் இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, நீ நம்ப மாட்டீங்களா, இந்த மொபைல பாருன்னு சொல்லி இவன் அந்த குள்ள சாத்தனை போட்டோ எடுத்திருப்பால அதை வேற வேண்ட காட்டிட்டு இருப்பா. இவன் அதை பார்த்துட்டு இருக்க. அப்போ அதே நேரம் பார்த்து இந்த குண்டனோட அப்பாவும் அவனோட தம்பி தங்கச்சி வந்துடுறாங்க. இவங்கள பார்த்ததுமே இவன் ரொம்ப சாக்காயிரான். அச்சோச்சோ இந்த நேரம் பார்த்து இவங்க வந்துட்டாங்களே. உடனே பொண்டாட்டியை பார்த்து அந்த தலை எங்கே கொண்டு மறைஞ்சொல்லுமே இவள அந்த கீசை எடுத்துக்கிட்டு ரூம்ப பக்கம் போக நம்ம ஹீரோன் கீழே வந்துடுறான். ஆனா அந்த கதவை திறக்காம அந்த கதவை லாக் பண்ணபடி என்னாச்சு ஏதாச்சும் கேட்டா அதுக்கு அப்பங்கற கடைசியா என்னோட மகன் இங்கதான் வேலைக்கு வந்தான், அவன் எங்க போனா என்னன்னா எனக்கு தெரியல, நீ அவனை பாத்திருக்க, அவன் எங்க இருக்கான்னு சொல்லு, கடைசி அவனை எங்க பார்த்தேன்னு சொல்லு. கதவை திறந்தனா நம்ம ஹீரோ கதவை திறக்க மாட்டான். எதனால நம்ம காலையில் பேசிக்கலாம், இப்ப போங்கன்னா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, என் பையனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும்னு இவ வேற கத்திட்டு இருப்பான். அப்ப பின்னாடி இருந்த தம்பி தங்கச்சி பின் பக்கமா வாசல் இருக்கான்னு பாக்குறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் வந்துடுறாங்க. அப்ப அந்த அப்பக்காரன் தான் அந்த கதவை போட்டு உடைச்சிட்டு இருப்பான். கதவை தரன்னு நம்ம ஹீரோ உள்ள இருந்துகிட்டு நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் போலீஸை கூப்பிட வேண்டியவன்னு இவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருப்பான். அப்ப பின்னாடி வந்தவன் ஒரு பெரிய ஏணி எடுத்துட்டு வந்து அந்த செவத்துல போட்டு அவ வேற மாடி பக்கம் ஏறிட்டு இருப்பான். உள்ள பார்த்தா நம்ம ஹீரோன் வேற அந்த தலையை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடலான்னு இவளு பின்பக்கமா அந்த டோரை தந்துட்டு இவ வேற வெளியே வந்துட்டு இருப்பா. அப்ப அதே நேரம் பார்த்தா அந்த லேடி கீழே நின்றுட்டு இருப்பால, அவளை பார்த்த பயத்துல கையில வச்சிருந்த அந்த கீசை வேற கீழே போட்டுறா. அப்ப அந்த லேடி எடுத்து பார்த்தா அந்த குண்டனோட தலை அந்த கீசுக்குள்ள இருக்கும். இதை பார்த்ததுமே ரொம்ப வெறித்தனமா அப்பா அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு அவன் அப்பனை தேடி போக உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ போலீஸ் கால் பண்ணலான்னு அவனோட லேப்டாப்ல தட்டி பார்த்தா நெட்வொர்க் கனெக்ஷன் வேற இல்ல. அதே நேரம் வெளியே பார்த்தா நம்ம ஹீரோன் பின்னாடி அந்த காட்டு பக்கம் ஓடிட்டு இருக்க. அப்ப மறுபடியும் இந்த
பக்கம் அந்த லேடி அந்த கீஸை கொண்டு போய் அவனோட அப்பாண்ட காட்டமே அவனும் திறந்து பார்த்ததும் தன் மகனோட தலையை பார்த்ததுமே இவன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிரும். அதே நேரம் இவனுக்கு கோவம் உச்சிக்கு ஏறிட்டு இருக்கு. பெரியாட உச்சிக்கு போக பொறுத்தது போதுறான்னு அந்த வீட்டோட ஜன்னலை உடைச்சு இவங்க உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்ததுமே அந்த அப்பாங்காரன் சொல்லுவான், என் பிள்ளைய நான் எவ்வளவு வேணா அடிப்பேன், ஆனா அதே பிள்ளைக்கு ஒண்ணுனா நான் விட மாட்டேன்டா, உங்களை ஒருத்தனை விட மாட்டேன்னு இவனு கோவத்துல கத்திட்டு இருக்க. இவன் சத்தத்தை கேட்டதும் நம்ம ஹீரோ ஓடி போய் ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப அந்த தங்கச்சிக்காரி தான் அந்த வீட்டுல உள்ள பொருளை உடைக்க அப்பங்கிற வீட்டை கொளுத்திட்டு இருப்பான். அப்ப அந்த டோர் லாக் ஆயிருக்கும்ல, அந்த டோர்ல கையில வச்சிருக்க அந்த பாட்டில போட்டு அதை வேற வெடிக்க வச்சு அந்த டோர் வேற கப கபன்னு எரிஞ்சிட்டு இருக்க. அப்ப உள்ள பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க அந்த படி வழியா வந்துடக்கூடாதுன்னு வீட்டுல உள்ள பொருளை எடுத்து அந்த படி வழியா போட்டு அடைச்சிட்டு இருப்பான். அதையெல்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் மேல ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல வந்து கதவு மூடிட்டு இருக்க. அப்ப அந்த ரூமோட மேல ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியா இந்த குண்டனோட தம்பி உள்ள வந்துடுறான். அப்படியே மெதுவா வந்து நம்ம ஹீரோட முதுகுல ஒரே குத்து. அவனும் வழியில கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோ கையில ஒரு தட்டும் இன்னொரு கையில கத்தி வச்சிருப்பான். அதை வச்சு இவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க. அப்ப பதட்டத்துல என்ன செய்யறான் நம்ம ஹீரோ, அந்த கத்தியை வச்சு அந்த பைய வயித்துல ஒரே குத்துனதுக்கு அப்புறம் என்னடா இப்படி பண்ணிட்டேன்னு இவ வேற திருத்துன்னு முடிச்சுக்கிட்டு அவங்கிட்ட சாரி கேட்டுட்டு இருப்பான். நான் தெரிஞ்சு பண்ணல, தெரியாம பட்டேன், என்னைய மன்னிச்சிருன்னு இவ வேற அழுதுகிட்டு அப்படியே முக்குல உட்காந்துற. அப்ப அந்த பைய பக்கத்துல வந்து நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சி அவனோட கண்ணத்துல சடார் அடிச்சிட்டு இருக்க. அப்ப வெளியே பார்த்தா அந்த கதை உடைச்சு அப்பாங்கிற முன்னாடி வர. அதே நேரம் அந்த காட்டுக்குள்ள பார்த்தா நம்ம ஹீரோ அந்த காட்டு வழியை ஓடி வந்தவ நேர அந்த கூடாரத்துக்கு வந்துடுறா. அங்க வந்து கத்த ஆரம்பிச்சிடா, என்னோட புருஷன் பெரிய ஆபத்துல இருக்கான், அவனை எல்லாரும் அடிச்சிட்டு இருக்காங்க, என் புருஷனை காப்பாத்துங்கன்னு இவ்வளவு ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்க. ஏன்னா போன தடவை இப்படித்தான் இவ ஒரு ஆபத்துல இருக்கும்போது அந்த குண்டனை இழுத்துட்டு போயிருக்கும்ல, அப்ப அதை வச்சுதான் இவங்க நமக்கு உதவிதான் பண்ணுவாங்க நினைச்சு இந்த குட்டி சாத்தாண்ட இவ அழுது உதவி கேட்டுட்டு இருப்பா. அப்ப இந்த பக்கம் பார்த்தா அப்பனும் அவனு சேர்ந்து நம்ம ஹீரோ போட்டு அடின்னு அடிச்சு, எதுக்காக மோன கொண்டிய உன் பொண்டாட்டி எங்கன்னு கேட்டு இவனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், யோ நான் சொல்றது கேளியா, உன் மகனை நான் கொல்லல, அந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணுதான் உன் மகனை கொண்டுச்சு, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா சுத்தமா அந்த அப்பாக்காரன் நம்பவே மாட்டான். அப்ப அதே நேரம் பார்த்து வெளியே பார்த்தா நம்ம ஹீரோன் வேற அந்த காட்டுக்குள்ள வந்து வீட்டுக்கு வந்துடுறா. அப்ப எதுக்கு வேற அந்த லேடி நிப்பாளா, இவளை பார்த்து இவ சாக்கா நிக்கிறா. அதே நேரம் பார்த்து இவளுக்கு வேற தண்ணி கூட உடஞ்சிருது. என்னடா இந்த நேரம் இப்படி ஆயிடுச்சுன்னு இவ வேற அப்படி சங்கடத்துல இருக்க. அப்ப இவ வந்ததை பார்த்ததுமே அந்த அப்பங்கிட்ட சத்தம் போட்டு சொல்லிடுறா. இவனு ஜன்னல் வழி எட்டி பார்த்துட்டு இப்ப பண்ற மகனே சொல்ல அவனு கத்தி எடுத்து நம்ம ஹீரோ கழுத்தா இருக்க போக இவனு வேண்டாம் கதறிட்டு இருப்பான். அப்ப மேல ஏதோ ஒரு சத்தம். அண்ணாந்து பார்த்தா அந்த குட்டி சத்தம் தான் அந்த ஓட்ட வழியா பாஞ்சு வந்து இந்த பையனோட முதுகுல குத்திக்கிட்டு இருக்கும். அப்பங்கிற கையில ஒரு பெரிய கட்டை வச்சிருப்பான். அதை வச்சு ஒரே அடி, அது வேற பொத்துன்னு விழுந்துரும். அப்ப இவங்க ரெண்டு பேருமே அது பக்கத்துல வந்து பார்த்தா அதோட முகத்தையும் பல்லையும் பார்த்தா ரொம்பவே விகாரமா இருக்கும். இது என்னடான்னு பாத்துட்டு இருக்க. அப்ப மேல இருந்து ஒரு குட்டி சத்தம், அது ஒரு கத்தி வீசுமே இந்த பையனோட முதுகுல குத்திரும். வழியில கத்திட்டு இருக்க. அப்ப முன்னாடி படுத்திருந்த அந்த குட்டி சத்தம், அது ஒரு கத்தி வீசும் இந்த அப்பனோட கால்ல ஒரு குத்து. இவனு வழியில கத்திட்டு இருக்க. அப்பங்கிற கண்ணை காட்டமே மாங்கற வெளியே ஓடி போயிடறான். அப்ப கையில வச்சிருக்க அந்த கட்டையை வச்சு அந்த பெட்ல படுத்திருக்க அந்த குட்டி சாத்தான ஒரே அடி அடிச்சு அடியில அது வேற செத்து போயிருது. அப்ப நம்ம ஹீரோ எங்கடா பார்த்தா அந்த கட்டலுக்குள்ள ஒளிஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் வெளியே பார்த்தா நம்ம ஹீரோனை போட்டு அந்த லேடி புரட்டி எடுத்துட்டு இருப்பா. முழு கற்பனையோட பார்க்காம அவ வயித்துல உட்காந்து அவளோட முகத்துல அடின்னு அடிச்சு அவளோட கழுத்தை நெரிச்சு கொள்ள போக அதே நேரம் திரும்ப பார்த்தா இந்த பைய வேற வேகமா கீழே வருவான். அப்ப முன்னாடி இருக்க அந்த கதவோட ஓட்ட வழியா அது வேற கைய உள்ள விட்டு அப்படி மெதுவா திறக்கும். இதை பார்த்து இவன் பயந்து மேல ஓடி போயிடுறான். அது வேற திறந்து வந்துருது. இவனை தேடிக்கிட்டே மேலே வந்துருது. இவ வேற அங்க இருக்க ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு அந்த டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பான். இது முன்னாடி வந்ததுமே அதோட தலையில ஒரே வெட்டினதுக்கு அப்புறம் அதை போட்டு புடுங்கிட்டு இருப்பானா. அப்பதான் பின்னாடி பார்த்தா நிறைய குட்டி சாத்தான் வந்துரும். இவனை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும். அதே நேரம் நம்ம ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா அந்த லேடியை கீழே படுக்க போட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு கையை காலமா பிடிச்சி இவ்வளவு வேற மடக்கி பிடிச்சிருக்கும். அப்ப நடுவுல இன்னொரு குட்டி சாத்தா வந்து அவளோட வயித்த கிழிச்சு குடலை வேற வெளியே எடுத்துரும். இவ்வளவு அப்படி வழியில கத்திட்டு இருக்க. இவ கத்துறத நம்ம ஹீரோனால கேட்க முடியல. அவ வேற பயத்துல காதை வேற பொத்திட்டு ஒரு முக்குல வேற உட்கார்ந்து இருப்பா. அப்ப என்னடா பார்த்தா இவ வேற எந்திரிச்சு நிக்கும் போது இவனோட குடலாம் வெளியே வந்துரும். இவ்வளவு அந்த குடலை கையில பார்த்துட்டு அப்படியே சாக்காய் நிக்க. இதை பார்த்து அந்த குட்டி சாத்தெல்லாம் பயங்கரமா சிரிக்கும். அப்ப அந்த குட்டி சாத்தனை போட்டு தள்ளுறதுக்காக அப்பங்கிற அவனோட வண்டியில இருந்து கண்ணை எடுத்துட்டு இருப்பான். அப்ப பின்னாடி பார்த்தா மாங்கார பயந்துகிட்டு இவன் வேற வண்டியில ஏறி உட்காந்துறான். அந்த வண்டி வேற ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க. அப்பங்கிற பார்த்ததுமே டே மகனை கதவு கத்திட்டு இருப்பானா. அப்போ அது நேரம் ஒரு குட்டி சாத்தான் பாஞ்சு வந்து இவனோட கழுத்துல ஒரே கொத்து ரத்த வேற பொல கொட்டிட்டு இருக்கும். அப்பங்கிற கண்ணாடி உடைச்சு பார்த்தா மகனோட கழுத்துல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்குமா. அப்படியே கொஞ்ச நேரம் துடிக்க அந்த இடத்துல அவன் செத்து போயிடான். இதை பார்த்து அப்பங்கிற கதறிட்டு இருக்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ வெளியே வந்துடுறான். முன்னாடி பார்த்தா அந்த செத்து போன அந்த லேடியை வேற இந்த குட்டி சாத்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குமா. இவன் பின்னாடி வந்தவன் கையில ஒரு தட்டு மாதிரி வச்சிருப்பான். அதை வச்சு ஒன்னு அடிச்சிடறான். அப்பதான் நம்ம ஹீரோ வேண்டாம் அது நமக்கு உதவி தான் பண்ணு சொல்லுமே. இவன் அதுகளை ஒண்ணு பண்ணாம அவன் பொட்டாட்டி பக்கத்துல உட்காந்துருப்பான். அப்ப அந்த அப்பங்கிற வந்ததுமே முன்னாடி அந்த குட்டி சாத்தான பார்த்து இவன் துப்பாக்கி சுடுமே. அது வேற பயந்து ஓடி போயிரும். அப்ப புள்ள செத்து கிடக்குற பார்த்து இவன் வேற கதறி அழுதுட்டு இருப்பான். எல்லாத்துக்கு காரணம் நீங்க தான், உங்களை உசுரோட விட மாட்டேன்னு இவனு பக்கத்துல வருவோம். நம்ம ஹீரோ எந்திரிச்சு தைரியம் அடிக்க போக அவன் ஒரே சாட்ல நம்ம ஹீரோனை படுக்கப்படுறான். அப்ப நம்ம ஹீரோன் பக்கத்துல வந்து நான் பட்ட வழியை நீனு படணும் சொல்லி அவளோட குழந்தைய சுட போவான். அதே நேரம் பார்த்து அந்த நாய் வந்து அந்த கண்ணை வர இழுத்து போட்டுரும். இவனு கீழே விழுந்துருவானா. அப்ப அந்த கண்ணை வர எடுத்து அந்த அப்பனோட மூஞ்சில ஒரே சூடு மூஞ்சி செதஞ்சு போய் அவன் வேற செத்து போயிடறான். ஒரு வழியா இந்த கூட்டத்திலிருந்து இருந்து தப்பிச்சிட்டோன்னு இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க. அப்ப திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு பிரசவ வலி அதிகமாயிருது. அப்படியே வழியில என்ன செய்யறான் நம்ம ஹீரோ உள்ள கூட்டிட்டு வந்துறான். இவ்வளவு அப்படியே பிரசவ வலியா துடிச்சிட்டு இருக்க. மண்ணா கால விடிஞ்சதுன்னா குழந்தையும் பிறந்துரும். பிறந்த குழந்தை பெண் குழந்தை. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட அன்னைக்கு நைட் ஆயிருது. குழந்தைய தொட்டியில வச்சுட்டு நம்ம ஹீரோன் பாத்ரூம் போயிட்டு வர அதுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஓடி வந்து பார்த்தா குழந்தைய காணும். குழந்தைய தூக்கிட்டு போனது அந்த குட்டி சாத்தான் தான். இவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால இவளு நேரம் அந்த காட்டுக்குள்ள ஓடி வந்துறா. அப்படி ஓடி வந்தவ அந்த கூடாரத்துக்கு
கிட்ட வந்துற. கூடாரத்துக்குள்ள போய் பார்த்தா அப்படியே படிப்படியா வளைஞ்சு போயிருக்கும். இவ்வளவு ஒரு வழி இல்லாம அதுக்குள்ள இறங்கி கீழே போய் பார்த்தா ஒரே புதரா இருக்கும். அந்த புதருக்குள்ள அந்த குட்டி சாத்தானா இருப்பாங்க. அப்ப முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய புதர் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தா ஒரு கிழவி இருப்பா. அந்த கிழவி கால் பக்கத்துல இவளோட குழந்தை இருக்கும். குழந்தை எடுக்க போக அப்ப அந்த புதருக்குள்ள இருந்து அந்த குட்டி சாத்தான வந்து இவள வேற அட்டாக் பண்ண வரும். அதை எடுக்க விடாம தடுத்துட்டு இருக்கும். அப்ப இவள அந்த கிழவியை பார்த்து என்னோட குழந்தைய கொடுன்னு கேட்க அவ வேற கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவா. அப்பதான் அவ கையில இருக்கிற அந்த டெடி பெரிய பொம்மையை பாத்துறா. இதை பார்த்தது இவளுக்கு ஒரு விஷயம் வரும். நம்ம ஹீரோட ஆண்டியா பாட்டியா அவளோட மக சின்ன வயசுல காணாம போயிருப்பா. அந்த சின்ன வயசு போட்டாவ நம்ம ஹீரோன்னு பாத்திருப்பா. அந்த போட்டால அந்த புள்ள ஒரு டெடி பேர் பொம்மை வச்சிருக்கும். அதே மாதிரி இந்த கிளவி வச்சிருப்பா. அப்ப அவதான் இவனு கண்டுபிடிச்சிரா. அப்ப என்ன நடந்திருக்குன்னா இவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த குட்டி சாத்தெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கும். அப்ப அந்த கிளையை பார்த்து நீ யாரு எனக்கு தெரியும் அப்படின்னு விவரத்தை சொன்னா அவ வேற சிரிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வேற கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவா. இவனு கோவத்துல முன்னாடி ஒரு சாத்தா நின்றுட்டு இருப்பான்ல அவ மேல கள்ளத்துக்கு போட்டுட்டு உள்ள வந்ததுமே இந்த கிளையோட கண்ணை பிதுக்கி அவளை வேற சாகடிச்சிடறா. அந்த கிளவி செத்ததுக்கு அப்புறம் இவளோட குழந்தைய எடுத்து வெளியே வர அப்ப அங்க இருக்க அந்த குட்டி சாத்தாலாம் இவளை அட்டாக் பண்ண பார்த்தா அது எல்லாமே கீழே உட்காந்து இவளை வணங்க ஆரம்பிச்சிருது. அம்மா வாழ்க அம்மா வாழ்கன்னு இது வணங்கிட்டு இருக்கத பார்த்து இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இப்ப வீட்டை காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள குழந்தை இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ அந்த குழந்தைய தூக்கிட்டு இவனு பின்னாடி வந்து பார்த்தா நம்ம ஹீரோனை சுத்தி அந்த குட்டி சாத்தாலாம் வட்டம் போட்டு நிக்கும். ஏதோ ஒன்னு சொல்லிட்டு இருக்க அப்ப காத்துல ஒரு மண்டவோட அப்படி பறந்து வரும். இவளோட தலைக்கிட்ட வரமே அப்படியே ரத்தமா வடிஞ்சிட்டு இருக்கும். இவ உடம்பு முழுக்க அப்படியே ரத்தமாக அப்ப சோற மழை பெய்ய அந்த மணில நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோனை பார்த்தா அந்த குட்டி சாத்தாலாம் செங்கோட்டை அம்மான்னு பயங்கரமா கத்திட்டு இருக்க. இதை பார்த்தது நம்ம ஹீரோ ரொம்ப சாக்காயிரான். அதுக்கப்புறம் அவன் புரிஞ்சுக்கிறான் இது எல்லாமே நம்மளோட பாதுகாப்புக்காக தான் நம்மளோட மனைவி பண்றான்னு புரிஞ்சதுமே இவனு பொண்டாட்டி பார்த்து சிரிக்க பொண்டாட்டி இவனை பார்த்து சிரிக்க அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட எண்ட்ல என்ன சொல்ல வராங்கன்னா இவ ஆரம்பத்துல இருந்து மனுஷனால நிறைய அவதிப்பட்டிருப்பா கஷ்டப்பட்டிருப்பா. இனிமே அது நடக்க கூடாதுன்னா இந்த குட்டி சாத்தான தன்னோட அடிமையாவா இல்ல குழந்தையாவோ ஏதோ ஒரு காரணமா இவ அதை ஏத்துக்கிட்டா கண்டிப்பா அந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு தரமான படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ.